ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆப்டிடியூட் மேக்ஸில் வர இந்த சம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து 0.36 என்ற எண்ணை P/Q முறையில் எழுதுக. நமக்கு நார்மலாக இந்த ஃபர்ஸ்ட் சம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து 0.36 அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இது வந்து 2 நம்பர் இருக்கனால ஜீரோக்கு அப்புறம் எனக்கு வந்து 36/100 எடுத்து நம்ம என்ன எழுதுவோம், இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். அப்போ எனக்கு 2 1s are 2 8s are ஸோ 50. அகெயின் 2 9s are 2 25s are. அப்போ ஆன்சர் வந்து 9/25 எழுதுவோமா? ஆனால் எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 4/11. ஸோ அந்த 4/11 எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சாலும் அதுக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த சம்மை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்வலாக இந்த ஆன்சர் தான் வரணும். ஆனால் எனக்கு வந்து எந்த ஆன்சர் வருதுன்னா இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ரெக்கரிங் சம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த செகண்ட் சம் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 6.46 மேலே வந்து ஒரு லைன் போட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 4/6 வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், ரெக்கர் ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வரும். அந்த மாதிரி இந்த பேசிஸில் தான் இப்போ வந்து இந்த சம்மும் சால்வ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணால் இதுதான் ஆன்சர் வரும். பட் இது ஆன்சர் கிடையாது. குரூப் 4 எக்ஸாமில் அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து இது இல்லை, இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி அப்படின்னா, இப்போது கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். x is equal to 0.36 அப்படிங்கும்போது எனக்கு வந்து இது வந்து என்னோட நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ எனக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா. அப்போது 100x is equal to பாயிண்ட்டை தள்ளி எழுதிக்கிறேன் 36. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது சப்ஸ்டியூட்டிங், அதாவது 2 - 1, ஈக்குவேஷன் 2லேருந்து 1 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா 100x - x is equal to 36 - 0.36. சரிங்களா? இப்போ 100 இது வந்து 1ன்னு எடுத்துக்கணும் ஆப்வியஸாக. ஸோ 100x - 1x அப்படிங்கும்போது எனக்கு வந்து 99xன்னு வந்துடும். 36 - 0.36, அதாவது 36.00 0.36 ரெண்டையும் லெஸ் பண்ணும்போது I get 10 9 5 4 ஸோ 6 5 3 இல்லைங்களா? அதாவது 35.64. அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எடுப்போம், ஸோ 99x is equal to இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் எப்படி இருக்குது, எனக்கு வந்து 64 தானே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 36ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 99 ஈக்குவல்ஸ்க்கு இந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ x is equal to 36/99. இதை வந்து 9th டேபிளில் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ 9 4s are 9 11s are. So I get finally 4/11. இப்படி தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு.